ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சந்தோஷமாக மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கே நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் சலார் படத்தோட ரிவ்யூ தான். அதுக்கு முன்னாடி உங்கள் ஊர்லாம் தண்ணி வந்துச்சே, என்னடா எப்படி இருக்க அப்படின்லாம் நீங்கள் எனக்கு சில பேர் கேட்கலாம். ஸோ எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி டிசம்பர் 25 அன்னைக்கு ஆல்மோஸ்ட் எங்கள் ஏரியாவுக்குள்ளே ஒரு சில இடங்களில் மட்டும் தண்ணி இருக்குது. மற்றபடி நாங்கள் டெய்லி கடந்து போகக்கூடிய அந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1 வீக்கில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் அதை பற்றி நான் டீட்டெயிலாக, ஏன்னா நிறைய கோவங்கள் இருக்குது, நிறையா அழுகைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பேசுவேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சலார் படத்தோட ரிவ்யூ தான். நான் இந்த பார்ட்டி கொஞ்சம் லேட்டு தான் மக்களே, ஏன்னா அந்த தண்ணி அதெல்லாம் வந்ததுனால நம்மளால் படத்தை பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சிது, போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். சலார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசாந்த் நீல் அவருடைய அந்த ஒரு திங்கிங்கை நான் ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாருமே ரியல் லைஃப்லேருந்து நான் ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன்டா, அதில் எப்படி எந்த மாதிரி எமோஷன்ஸை நான் மக்கள்கிட்ட கடத்த முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, தனக்குன்னு ஒரு உலகம், தனக்குன்னு கதை மாந்தர்கள், அப்படி இஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா என்னென்னலாம் தோணுதோ, சின்ன வயசில் இந்த காமிக் புக்கெலாம் படிக்கிறப்ப என்னெல்லாம் இருந்திருக்குமோ அது எல்லாத்தையுமே நான் கதையாக ஒரு படமாக பண்ணி தான் அவங்களுக்கு தர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு ஒன்று எடுக்கிறார் இல்லையா. ஸோ அதுக்காக கண்டிப்பாக அவருக்கு ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணலாம். பட் என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால், இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற கிரிப்னஸ் செகண்ட் ஹாஃபில் இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா எப்போடா படத்தை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெவலுக்கு ஒரு சர்டன் டைமுக்கு மேலே போயிடுச்சு. படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரபாஸ் அவர்கள் அந்த ஒரு பீஸ்ட் லுக், மேட்சோ லுக்கில் பார்த்திங்கன்னா மிரட்டுறாரு. பட் என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால், படத்தில் நிறையா எமோஷன்ஸ் காட்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு கடப்பாறை முழுங்கினா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அப்படின்றத இருக்கார தவிர்த்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அவரை இந்த படத்தில் காமிக்கலை அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஃபைட் பண்ணுறார், இல்லைன்னு சொல்லலை. அதுமாரி அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி அவருடைய அப்பியரன்ஸ், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு எமோஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், எமோட் பண்ண அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பன்னு சொல்லக்கூடாது, இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் பிரபாஸ் அவர்கள் நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் சொல்லும்படியான கேரக்டர் அப்படின்னா பெருசாக யாருமே நீங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் எல்லாருடைய கேரக்டரைசேஷனுமே இருந்துச்சு. பிருத்விராஜ் அவருக்குமே ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அடக்கி வாசிக்கும்படியான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு. ஸோ ஒருவேளை செகண்ட் பார்ட்டில் அவங்களுடைய கேரக்டர்லாம் இன்னும் எலாபரேட் பண்ணி பயங்கரமாக அப்படியே ஃபயர் விடுற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வைக்கல, எப்படா செகண்ட் பார்ட்டில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் பிருத்விராஜ் அவர்களுடைய அந்த ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா, கெப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதெல்லாம் இவங்க மேட்ச் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டர் ரொம்ப எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப வருத்தக்குரிய விஷயமா இருக்குது. படத்தில் ரவி பஸ்ரூர் அவர் தான், அதாவது கேஜிஎஃப் வீரா 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 அந்த மாதிரி நம்மளை அப்படியே பயங்கரமாக பஞ்சிங்காக கொடுத்தவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதே ரிப்பீட் பண்ண மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாடலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த மாதிரி ஒரு கேட்சியான ஒரு பாட்டாக எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே மாண்டேஜ் சாங், அப்படியே சிம்பிளாக அப்படியே போட்டு முடிச்சுட்டாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். பல இடங்களில் காது ஜவ்வை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நமக்கு தோண வச்சார் நம்ம ரவி பஸ்ரூர் அவர்கள். அந்தளவுக்கு ஓவர் இறைச்சல் பிஜிஎம், அதாவது கேஜிஎஃபே பல பேர் பிஜிஎம் ஓவர் இறைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதை விட அதிகமான இறைச்சல் இருந்துச்சு அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. ஸோ இதை தாண்டி இந்த சலாரில் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக அப்படியே இந்த கேஜிஎஃப் மாதிரி நம்மளை உட்காந்து அசை போட்டு ஆஹா இது சூப்பராக இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். குறிப்பாக 2 ஃபைட், அந்த கோல் மைனில் ஒரு ஃபைட் வரும், அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஃபைட் வரும். அந்த 2 ஃபைட்டும் சூப்பராக இருந்தது. அதை தாண்டி மீதி எல்லா ஃபைட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கச்சமுச்சான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் குறிப்பாக கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா பிரபாஸ் எத்தனை பேர் வெட்டுறாருன்னு அப்படின்றது தெரில. அவர் பாட்டுக்கு வெட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சரி, இவர் தான் ஒரு பக்கம் வெட்டுறாரு,
அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம பிருத்திவிராஜ் அவரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் பறக்க விடுறாரு அடித்து. ஸோ வழக்கம் போல் நம்ம பிரசாந்தில் அவருடைய படத்தில் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து கிளைமேக்ஸில் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. செகண்ட் பார்ட் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓவராலாக ரொம்ப எதிர்பார்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வெளியே வர வேண்டியது இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபை விட ரொம்பவே நல்லா இருந்தது. கேஜிஎஃப் படத்தில் ஆல்மோஸ்ட் படம் முழுக்க ஒரு கிரிப்னஸ் மெயின்டைன் பண்ணியிருந்த பிரசாந்தில் இந்த படத்தில் அந்த கிரிப்னஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தவறியிருக்கிறாரு அப்படின்றதான் நம்மளுடைய ரிவ்யூ மக்களே. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 5க்கு 2.5 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்றை பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா.